Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஹalleluya. ஸ்தோத்திரம். இந்த நாளில வித்தியாசமாக ஸ்தோத்திரம் ஒரு செய்தி. ஸ்தோத்திரம். இந்த நாள் உள்ள செய்தி கடந்த வாரம் முழுவதிலும் ஆண்டவர் என்னோடு கூட பேசின வார்த்தைகள். பரிசுத்த ஆவியானவர் தாமே ஸ்தோத்திரம் நம்மை நடத்துவாராக. ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின ஸ்தோத்திரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Book of Romans chapter 5 verse 8. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஸ்தோத்திரம். தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நாம எப்படி இருக்கும் பொழுது, பாவிகளாய் இருக்கும் பொழுதே அவர் நமக்காக சிலுவையில் பலியானார். ஸ்தோத்திரம். ஹalleluya. ஸ்தோத்திரம். நாம இயேசுப்பா எந்த நிலைமையில, நாம எந்த நிலைமையில இருக்கும் பொழுது அவர் சிலுவையிலே பலியானாராம்? நம் பாவிகளா இருக்கும் பொழுதே. ஸ்தோத்திரம். மனுஷன் பாவத்தினால இருக்கிறான். ஸ்தோத்திரம். அப்ப நீங்க கேட்பீங்க, ஏசப்பா எத்தனையோ 2025 ஆண்டுகளுக்கு முன்பு தானே மரித்தார். ஸ்தோத்திரம். இப்ப என்று கேட்பீங்க. இல்ல நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பாவிகளாய் இருந்தோம். ஸ்தோத்திரம். பிதாக்கள், முற்பிதாக்கள் எல்லாரும் என்ன செஞ்ச, ஆதாமிய சந்ததிகள் எல்லாரும் என்ன செய்யுங்க, பாவத்தினால் நிறைந்திருந்தார். அப்போ நம் பாவிகளா இருக்கும் பொழுதே தேவன் என்ன செஞ்சாராம்? தம்முடைய ஒரே பேராகிய குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்து சிலுவையிலே அவர் செஞ்சார், மரித்தார். சரி, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் தருகிற ஆசீர்வாதங்கள் என்னவாகி தீரும்? நமக்கு மிகப்பெரிய சந்தோஷமாகி தீரும். சரியா? மிகப்பெரிய சமாதானமாக தீரும். அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் மிகப்பெரிய சந்தோஷம், சமாதானம், சில இடங்களில் நம்மை தலை நிமிர செய்யும். ஸ்தோத்திரம். தலை நிமிர செய்யும். ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை ஸ்தோத்திரம் சமுதாயத்திலே ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்காக நம்ம என்ன செய்யும், கடத்திவிடும். அதான் தேவனுடைய ஆசீர்வாதம். எஸ், மறுக்க முடியாத ஒன்று. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் மனிதன் செய்கிற நன்மைகளினால் மட்டுமல்ல தேவன் நம்மை ஆசீர்வதிப்பது. மனிதன் செய்கிற நன்மைகளுக்கு தக்க வண்ணமும் தேவன் ஆசீர்வதிப்பார், அது இல்லை என்று இல்லை. ஆனால் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே என்னையும் உங்களையும் தெரிந்து கொண்ட தேவன் நம் பாவியா இருக்கும் போதே ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்து போனார். அந்த ஆசீர்வாதம் என்ன? ஸ்தோத்திரம். குமாரனாகிய கிறிஸ்துவை நமக்கு தந்த அந்த ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். அந்த ஆசீர்வாதம். அப்ப ஒரு மனிதனுடைய ஸ்தோத்திர வாழ்க்கையில் முதலாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம். இயேசுவை ஏற்றுக்கொள்வது. ஸ்தோத்திரம். நாம் இருக்கிறதான வாழ்க்கையிலிருந்து ஸ்தோத்திரம் விடுபட்டு இருக்கிறதான ஒரு வாழ்க்கை இருக்குல்ல. ஸ்தோத்திரம். இயேசுவை அறிவதற்கு முன்பதாக ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அந்த வாழ்க்கை ஸ்தோத்திரம் அதை விட்டு விலகி வேறுபட்டு இயேசுவோடு கூட இயேசுவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள கடந்து வருகிறதா, அதான் நமக்கு கிடைத்த மிக பெரிதான ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்தினால சந்தோஷம் வரும், சமாதானம் வரும், நம்முடைய வாழ்க்கை தரம் உயரும், சமுதாயத்தில் நாம ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழலாம். ஸ்தோத்திரம். பல இடங்களில் நாம் தலை நிமிர்ந்து நிற்கலாம். எல்லாம் உண்மை. ஸ்தோத்திரம். ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் மூல ஸ்தோத்திரம் அல்லது ஸ்தோத்திரம் முக்கியமான ஒரு காரியம் என்ன? ஸ்தோத்திரம் மனம் திரும்புதல். ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்தின் மூலம் என்னது? மனம் திரும்புதல். தேவனுடைய அந்த குமாரனை நமக்கு தந்த ஸ்தோத்திரம் அந்த ஆசீர்வாதம் இருக்குல்ல, அதுல முதலாவது வருகிற ஆசீர்வாதம் என்னது? மனம் திரும்புதல். அதற்கு ஏற்றபடி தேவனோடு கூட பேசின ஒரு வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4 முதல் வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, லூக்கா chapter 5 verse 4 to 7 வாசிங்க. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராமுழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறோம் என்றார். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள்.
அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பின்பு இயேசு கெனசரேத் என்னும் கடற்கரையில வந்து அவர் என்ன செய்கிறார்? திரளான ஜனங்களை கண்டு படகு அந்த கடல் கரையில கடல் ஓரத்துல அந்த அலை அந்த ஓர கரைக்கு எடுத்து படகுகள் நிறுத்தப்பட்டு, அப்ப அந்த படகில் இருந்து கொண்டு பேசுவதற்காக ஒரு படகை தெரிந்து கொள்ளுகிறார். அங்கே அநேக படகுகள் இருக்கு. அந்த படகு தெரிந்து கொண்ட படகு தான் யாரு? சீமோன் பேதுரு என்கிற படகு. ஹல்லேலூயா, சீமோன் பேதுரு என்கிற அவருடைய படகு. சரி, இப்போ இவர் ஹல்லேலூயா அந்த இடத்துல ஒரு பெரிய பிரசங்கத்தை கொடுக்கிறார். அது வரைக்கும் சீமோன் யார் என்றும், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், இயேசு யார் என்றும் சீமோனுக்கும் அவங்க 2 பேருக்கு என்ன இல்ல? ஒரு ரிலேஷன் இல்ல, ஒரு கனெக்ஷன் இல்ல. சீமோன் எல்லாரையும் போலவும் வலைகளை கழுகி கொண்டிருந்தான். இவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். கரையில் இருக்கிற ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரசங்கம் பண்ணி முடித்த பின்பு இவர்கள் வலையை கழுவி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது சொல்லுவார், நீங்க படகு எடுத்துட்டு ஆழத்துக்கு போங்க என்று. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப பேதுரு சொல்லுவார், ரா முழுவதும் ஐயரே என்று தான் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஐயரே என்று சொல்லி, ஐயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஐயரே என்று சொல்லி, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்படுறோம், எங்களை வலையில என்ன படல, ஒன்றும் அகப்படவில்லை என்று சொல்லி, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதை அந்த பாகம் நமக்கு தெரியும். ஒன்றும் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அகப்படவில்லை என்று சொல்லுவதை பார்க்க முடியும். சரி, ஆனாலும் கூட இவ்வளவு நேரம் அவர் பிரசங்கம் பண்ணினார்ல, அவர் தேவ செய்திகளை கொடுத்தார்ல, அந்த வலை கழுவிட்டு இருந்த அந்த ஒரு தருணத்துல இவர் சில வார்த்தைகளை என்ன செஞ்சாரு? கேட்டார். அப்ப நம்மிலும் ஒரு பெரியவர், ஒரு முதியவர், ஒரு பெரியவர், முதியவர்னு சொல்ல முடியாது, ஏன்னா இயேசு இளம் வயது உள்ளவர். நம்மிலும் பெரிய ஒரு ஞானவான் ஒரு ஆள் என்ன செய்கிறார்? போதிக்கிறார். அவருடைய போதனை, சரி, அது போதனை கேட்டது பாதி கேட்காதது பாதியாக இவர்கள் வலை கழுகி கொண்டிருந்தார்கள். சரி, ஜனக்கூட்டம் நிற்கிறது அல்லவா என்று ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், இவர் சொன்ன வார்த்தைக்கு இணங்க என்ன செய்யறாங்க? வலைகளை வீசுகிறார்கள். அப்ப வலையை வீசுகிறார்கள். வலைகளை இல்ல, வலையை வீசுகிறார்கள். அவருடைய வலையை வீசுகிறார்கள். வீசும் பொழுது படகு அமிழ்ந்து போகத்தக்க வண்ணம் அந்த வலையில என்ன செய்கிறது? மீன் நிரம்புகிறதை பார்க்க முடியும். ஒரு மிகப்பெரிதான ஆசீர்வாதம் அங்கே வருகிறது. மிகப்பெரிதான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு படகில் அந்த மீன்களை ஏற்ற முடியல. அடுத்து அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தன் கூட்டாளிகளிடம் 2 படகு நிறைய அந்த மீன்கள் என்ன செஞ்சாங்க? அந்த ஒரு வலையிலிருந்து பிடித்த வலை கிழிந்து போகத்தக்க மீனை 2 படகு நிறைய நிரப்பினார்கள். இரட்டிப்பான ஒரு ஆசீர்வாதம் தம்முடைய மகனுக்கு கிடைக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில அப்படி ஒரு ஆசீர்வாதம் கிடைத்தால் நாம என்ன செய்வோம்? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மியூச்சுவல் ஃபண்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வீடு கட்டலைனா வீடு, கார் வாங்கலைனா காரு, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள நம்ம என்ன செய்வோம்? நம்முடைய சிந்தனை போகும். சரிதானே? அவருடைய வாழ்க்கையில, பேதுருவின் வாழ்க்கையில ஒரு இரட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 5 மீன் 10 மீன் பிடித்து தன் அன்றாட வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 2 படகு நிறைய மீன்கள் கிடைத்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த காலத்துல 2 படகு நிறைய பெரிய மீன்கள் கிடைக்கும் என்றால் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், அது மிகப்பெரிய செல்வந்தனாக மாற்ற முடியும். அதன் மூலம் அவன் வர்த்திக்க பண்ண முடியும். ஆனால் பேதுருடைய இந்த ஆசீர்வாதம் பேதுருக்கு கிடைத்தவுடன் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், அவருடைய வாழ்க்கையில் ஒன்று சம்பவித்தது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவனுடைய வாழ்க்கையில் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், அவன் ஆஸ்தியை சேர்ப்பதற்கோ ஐஸ்வர்யவான் ஆகுவதற்கோ ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், தம்முடைய மனது என்ன செய்யல? அவனை அனுமதிக்கல. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவருடைய மனது முதலாவதாக அவன் அறிந்து கொண்டது, இந்த ஆசீர்வாதத்திற்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல. இந்த ஆசீர்வாதத்திற்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வாதத்துக்கு he recognized who is he, தான் யார் என்பதை அறிந்து கொண்டார். நான் ஒரு பாவியாகிய மனுஷன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் ஒரு பாவியாகிய மனுஷன் என்று பிதற்றுவதை குறித்து பார்க்க முடியும். அந்த இடத்துல என்ன செய்கிறாரு? பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும், நீர் என் கூட இருப்பதற்கு நான் அருகதை உள்ளவன் அல்ல, இந்த பெரிய ஆசீர்வாதத்திற்கு நான் தகுதியானவன் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் கடந்து வரும் பொழுது நாம சொல்லுகிறோமா? இந்த ஆசீர்வாதத்திற்கு நான் தகுதியானவன் அல்ல, என்னை விட தகுதியானவர்கள் அநேகர் இருக்கிறார்கள், நான் இந்த ஆசீர்வாதத்திற்கு என்ன அல்ல? பாத்திரன் அல்ல. நான் இந்த ஆசீர்வாதத்திற்கு நான் இதற்கான பாத்திரன் அல்ல. வேலையின் உயர்வை கிடைக்கும் பொழுது,
சாலரியில் வர்த்தனம் கிடைக்கும் பொழுது, பெரிய ஒரு வீடு வைக்கும் பொழுது, பெரிய ஒரு வாகனத்தை வாங்கும் பொழுது, நம்முடைய உலக வாழ்க்கையில் கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றுக்கும் நான் இதற்கான பாத்திரம் அல்ல என்ற ஒரு உணர்வு நமக்கு வேண்டும். அல்லேலூயா. ஒரு உணர்வு நமக்கு வேண்டும். இங்கே பேதுருவின் மனதை திருப்புகிறது. ஒரு மனம் திரும்புதலுக்காக அந்த ஆசீர்வாதம் பிரயோஜனப்படுகிறது. அல்லேலூயா. என்னது? மனம் திரும்பி அவன் அல்லேலூயா இயேசுவுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு பின்னால் செல்லுகிறதை பார்க்க முடியும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவர் அப்படி சொல்லும் பொழுது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், அவர்கள் படவிலே கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். 11ஆம் வசனத்தில் எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். மனப்பூர்வமாக அங்கே ஒரு மனம் திரும்புதல் சம்பவிக்கிறது. அதனாலதான் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், அதனாலதான் எல்லாவற்றையும் விட்டு இயேசுவின் பின்னதாக பேதுருவும் அவருடைய கூட்டாளிகளும் போவதை பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்ப ஆசீர்வாதம் ஒரு மனிதனை உயர்தரமாக மாத்திரம் வைக்காது. உண்மையான ஆசீர்வாதம் தேவனுடைய ஆசீர்வாதம். ஏன் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறார்கள் புறஜாதியார்கள்? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரு பெரிய கன்வென்ஷன் கூடுகையில அவர்கள் வந்து ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அட்டெண்ட் பண்றாங்க. நாளுகளாக தேவ வசனத்தை கேட்டு தேவனோடு கூட ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தேவனுடைய ஆராதனைக்கெல்லாம் கடந்து சென்று ஒரு விடுதலை பெறாதவர்கள் புதிதாக கடந்து சென்று ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அவங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். ஏன்? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். திருப்பி அந்த பகுதிக்கெல்லாம் நம்ம வருவோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ இங்க என்ன நடக்கிறது? the repentance, மனம் திரும்புதலுக்காக இந்த ஆசீர்வாதம் அவனை நடத்தினது. நம்முடைய வாழ்க்கையில் வருகிற ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பி தேவனோடு கூட சேர்கிற ஒரு அனுபவத்திலாக கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நிச்சயமாகவே நம்முடைய அப்பா யாரு? ஐஸ்வர்ய சம்பந்தர். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். வானத்தின் பலகடிகளை திறந்து வருஷத்தை நன்மையினால் முடி சூட்டி நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவர். இந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய கரங்களில் வரும் பொழுது நாம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பெருமை பாராட்டி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் சாத்தானுடைய பாதையில் விழுந்து போக கூடாது. மாறாக மனம் திரும்பி நான் இதற்கான பாத்திரம் அல்ல என்று ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் உணவுபூர்வமாக நாம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நினைத்து ஆண்டவரை துதித்து சொல்ல வேண்டும். ஆண்டவரே, இனியும் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஏதாவது கரெக்ட் பண்ண வேண்டி இருக்கிறதா? இனியும் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஏதாவது சரி பண்ண வேண்டி இருக்கிறதா என்று ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நம்ம என்ன செய்யணும்? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நம்ம என்ன செய்யணும்? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாஞ்சிக்க வேண்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாஞ்சிக்க வேண்டும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அடுத்ததாக ஒரு மனிதனை நான் உங்களுக்கு முன்பதாக எடுத்து வைக்கிறேன். அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்துல வாங்க. லூக்கா 19ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1 முதல் வார்த்தைகளை வசனங்களை வாசிங்க. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவன். ஆயக்காரர்னா யாருன்னா யாரு? சுங்கம் வசூலிக்கிறவர்கள், டாக்ஸ் கலெக்டர்ஸ் தான் ஆயக்காரர்கள். டாக்ஸ் கலெக்டர் ஆயக்காரருக்கு தலைவன். அந்த டாக்ஸ் கலெக்டர் சீஃப் டாக்ஸ் கலெக்டர். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தலைவனும் மிகுந்த ஐஸ்வர்யமான பணக்காரனும் சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனாயினபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று என்றார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று என்றார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த சகேயு ஒரு சீஃப் டாக்ஸ் கலெக்டர். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவன் குள்ளம் தான் சீஃப் டாக்ஸ் கலெக்டர். மட்டுமல்ல, அந்த ஊர்ல செல்வ சீமான். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஐஸ்வர்யவான். அப்ப அவனுக்கு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அவனால் நினைத்திருந்தால் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அவன் செல்வத்துக்கு தக்கபடி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இயேசுவை பார்க்க முன்பதாக வந்து நிற்க முடியும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த ஜனங்களை என்ன செய்யலாம்? ஒதுக்கி விட்டுட்டு அவனால முன்னாடி வந்து நிற்க முடியும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆனால் அவனுடைய உள்ளான மனதில் அவனுக்கு ஒரு சந்தோஷம் இல்லை. இவ்வளவு ஐஸ்வர்யவானாக இருந்தும், இவ்வளவு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் சகலத்தையும் பெற்றுக் கொண்டிருந்தும், இவ்வளவு டாக்ஸ் கலெக்டராக இருந்தும் அவனுக்கு என்ன இல்லை? ஒரு சமாதானம் இல்லை. ஏன்னா
அந்த ஊர்ல யாருமே இவனை என்ன செய்ய மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எல்லாரும் முறுமுறுத்தார்கள், இவன் ஒரு பாவியாகத்தான் எண்ணினார்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஏன்னா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், நம்முடைய தேசத்தில் இருந்து கொண்டு மற்றொரு தேசத்து அதிகாரிகளுக்காக வேலை செய்கிறவன் இந்த சகேயு. காரணம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ரோமர் அரசுக்கு வரி வசூலித்து கொடுப்பதுதான் இந்த சகேயுடைய வேலை. அப்ப இந்த ஜனங்கள், கஷ்டப்படுகிற ஜனங்கள், முன்னாடி இந்தியாவில் இருந்தவங்களுக்கு பிரிட்டிஷ்காரங்க ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் வரி வசூலித்தார்கள் இல்ல, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதே போல ஒரு காலகட்டம் அந்த காலத்துல இருந்தது. அப்போ ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் வரி வசூலித்து அடுத்த ஒரு கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கிறவன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அன்றாடம் இந்த மீன் பிடிக்கிற தொழிலை செய்கிற, கொஞ்சம் கொஞ்சம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் காசு பணம் சேர்க்கிற இந்த சின்ன ஏழைகளிடத்திலிருந்து சுரண்டி எடுத்து அதன் மூலம் பெருத்து பண ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் திமிங்கலமானவன் தான் யாரு, இந்த சகேயு. அதனால தேசத்துல ஊர்ல அவனுக்கு என்ன இல்ல, ஒரு மதிப்பு என்கிற ஒரு காரியமே அவனுக்கு இல்ல. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவன் புறக்கணிக்கப்பட்டவன். ஆனா என்ன செய்ய முடியாது, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஒதுக்கி வைக்க முடியாது. ஏன்னா அவன் செல்வந்தன், மாத்திரமல்ல ரோமர் அரசுக்கு கீழாக இருக்கிறான். அதனால அவனிடத்துல கொஞ்சம் பயம் இருக்கிறது. ஆனா அந்த பயம் எதனால் உள்ள பயம், அதிகாரத்தினால் உள்ள பயமே ஒழிய மரியாதையினால் அல்ல. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதனாலதான் இவன் என்ன செய்வான், இவனுக்கு எல்லாம் இருந்தும் இவனுக்கு ஒரு சமாதானம் இல்லை. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு காட்டத்தி மரத்துக்கு மேல ஏறி நின்று பார்க்கிறதுக்காக போகும்பொழுது இயேசு என்ன செய்வாரு, சகேயுவே இறங்கி வா, நான் இன்னைக்கு உன் வீட்டிற்கு வர வேண்டும் என்று சொல்வதை பார்க்க முடியும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கையில் சம்பவித்தது என்ன தெரியுமா, என்ன தெரியுமா, வீட்டுக்கு போக கூட இல்லை. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். வீட்டுக்கு வர வேண்டும் தான் சொல்வார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். வீட்டுல போய் சேர்ந்தாங்களா, பாதி வெளியில போனாங்களா தெரியல. சகேயு அந்த இடத்துல உணர்வடைந்து சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், உன் சொல்லுகிற வார்த்தை, அந்த வசனத்தை வாசி, 8வது வசனத்தை. சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவரிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நான் அனைத்தாக திரும்ப செலுத்துகிறேன் என்று தான் அறிக்கை செய்கிறான். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தான் அறிக்கை செய்கிறான். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த இடத்துல அவன் என்ன செய்கிறான், ஒரு உணர்வு அடைகிறான். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவனுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் இயேசு அவனோடு கூட வந்தது, அல்லது அவன் வீட்டிற்கு வந்தது. அவன் என்ன ஆகிறான், அவன் இருதயம் உணர்வடைந்து ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் சமூகத்தில் தான் யார் என்பதை அறிந்து கொண்டான். அறிந்து கொண்டு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தான் இந்த ஜனங்களுக்கு என்ன துரோகத்தை இழைத்தேன் என்பதை அவன் அறிந்து கொள்கிறான். அறிந்து கொண்டு என் ஐஸ்வர்யத்தில், என்னுடைய சம்பாத்தியத்தில் நான் பாதி என்ன செய்கிறேன், என பாதி அவனுடைய ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் உண்மையான அவன் சம்பாதித்தது, மீதி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அனாவசியமாக இந்த ஜனங்களிடத்துல சுரண்டி எடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்ப இந்த சுரண்டப்பட்டதை எல்லாவற்றையும் நான் என்ன செய்கிறேன், நான் கொடுக்கிறேன். ஒருவரிடத்தில் அதிகமாக நான் ஏதாவது பெற்றுக் கொண்டிருந்தால் நான் நினைத்தாக நான் என்ன செய்கிறேன், திரும்ப கொடுக்கிறேன் என்று சொல்லுவதை பார்க்க முடியும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இங்கே சகேயுவுக்கு சகலமும் இருந்தும் அவன் இருளில், ஒரு இருள் என்கிற அனுபவத்தில் இருந்தான். சகலம் அவனுக்கு இருந்தது, ஆனா அவன் எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் இருக்கிறான், இருள் என்கிற அனுபவத்தில் இருக்கிறான். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இருள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். என்ன ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இருந்தும் சுற்றமும் உறவும் அவனை பகைத்திருந்தது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இயேசு அவனுடைய வாழ்க்கையில் வந்தபோது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் பிரகாசித்தது. அதைதான் நம்முடைய செய்தி. ஒரு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் வெளிச்சம் பிரகாசித்தது. Light came into his life. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். He was in darkness. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். He was in darkness. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கை இருளாய் இருந்தது. அந்த இருள் நிறைந்த வாழ்க்கையிலே வெளிச்சமாகிய கிறிஸ்து வந்த பொழுது அவன் பிரகாசம் அடைந்தான். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பேதுருவின் வாழ்க்கையிலும் இருந்த இருள் விலகி வெளிச்சம் வந்தபோது வெளிச்சத்திற்கு முன்னால் அவனால் நிற்க முடியவில்லை, அந்த வெளிச்சத்திற்கு பின்னால் அவன் சென்றான். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். வெளிச்சத்திற்கு முன்னால் அவனால் நிற்க முடியலை, இருளின் அனுபவத்தில் இருந்தான். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த வெளிச்சம் அவன் மேல் பிரகாசித்த பொழுது,
கிறிஸ்துவாகும் வெளிச்சம் அவன் மேல் பிரகாசித்த பொழுது என்ன நடந்தது? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த வெளிச்சத்திற்கு பின்னதாக கடந்து செல்வதை பார்க்க போகிறோம். இன்றைக்கு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நான் நீங்களும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இந்த நிலையிலே இருக்க காரணம் அந்த வெளிச்சம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த நிலையிலே அது நான் இப்படி பேசவும் இப்படிப்பட்ட ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஒரு அனுபவத்தில் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 4 பேர் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 4 பேருக்கு பிரயோஜனமாக ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 4 பேர் நம்மை பார்க்கும் பொழுது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஓ ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஒரு தேவ பிள்ளையாக ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நாம் மாற்றப்பட்டது என்றைக்கு இந்த வெளிச்சம் நம்மேல் பிரகாசித்த பொழுது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை வாசிங்க. ஒரு நிமிஷம் அஜின் போய் கண்ணை கழுவிட்டோம். உறங்கி விடாத அஜின். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு நிமிஷம் வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்திற்கு ஒளியாக வந்தேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவர் எப்படி வந்தாரா? அவர் ஒளியாக வந்தார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காண்பதற்காக இயேசு எப்படி வந்தாரா? இந்த உலகத்துக்கு ஒளியாக வந்தார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒளியாக வந்தார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் Book of Isaiah chapter 42. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 42வது அதிகாரம் அதனுடைய 6-7 வசனங்களை வாசிங்க. 42:6-7. நீர் குருடனுடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கவும் கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். இந்த 42ஆம் அதிகாரம் prophecy about Jesus Christ. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை குறித்தான தீர்க்க தரிசனங்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆரம்பத்தில் இருந்தே நம்ம வாசிக்கும் பொழுது இங்கே சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நீர் குருடனுடைய கண்களை திறக்கவும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். குருட்டு கண்களை திறக்கவும். கண்மூடித்தனமான வாழ்க்கையிலிருந்து குருட்டு வாழ்க்கையிலிருந்து நம் கண்களை திறக்கவும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கட்டுண்டவர்களை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கட்டப்பட்டிருக்கிற அனுபவத்தில் இருளில் அனுபவத்தில் இருக்கிறவர்களை விடுவிக்கவும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சிறைச்சாலையிலிருந்து சிறையிருப்புல ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் சிறையிருப்புல ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் வெளியே வெளியே தலை காட்ட முடியாதபடிக்கு சிறையிருப்புல இருக்கிறவர்களை விடுதலையாக்குவோமாக இந்த ஒளி நம்மேல் பிரகாசித்தது. ஹல்லேலூயா. இந்த ஒளி நம்மேல் பிரகாசித்தது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரியும். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவர் ஆதியிலே தேவனோடு கூட இருந்தார். தொடர்ந்து வாசிங்க. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அந்த ஜீவன் என்னவா இருந்ததா? மனுஷருக்கு ஒளியா இருந்தது. தொடர்ந்து வாசிங்க. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவாகும் ஒளி. லைட். I am the light of the world. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். I am the light of the world. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நானே உலகிற்கு வெளிச்சமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த வெளிச்சம் இருளிலே பிரகாசிக்கிறது. அடுத்தது இருள் அதை பற்றிக் கொள்ளவில்லை. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இருள் அதை பற்றிக் கொள்ளவில்லை. 9ஆம் வசனம் வாசித்தீங்களா? உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கிறிஸ்துவாகும் I am the light of the world. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவர் ஒளி. அந்த ஒளி நம்மை எந்த மனிதனையும் பிரகாசிக்க முடியுங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரு காலத்துல நீங்களும் நானும் யார்? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவர் இருளின் அனுபவத்தில் ஆயிருந்த நம்மை
நம்மே அவர் பிரகாசித்ததுனால தான் நம்ம என்ன செஞ்சோம், அந்த மெய்யான ஒளி நம்மே பிரகாசித்ததுனால நம்ம இன்றைக்கு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் சமூகத்தில் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் விரலெண்ணி சொல்லப்படுகிற கொஞ்சம் பேர்ல நாமும் ஒரு ஆளா இருக்கிறோம்ல. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அடையாளப்படுத்துகிறது தெரியும் இல்ல, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்ம யார் என்று அடையாளப்படுத்துகிறார்கள், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இதனுடைய காரணம் என்ன? இந்த ஒளி நம்மேல் பிரகாசித்ததுனால. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த ஒளி நம்மேல் பிரகாசித்தது. அநேக நாட்கள் நாம நினைத்தது உண்டு, நம்மை விட படித்தவர்கள், நம்மை விட ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் செல்வந்தர்கள், நம்மை விட அநேக ஃபேமிலி பேக்ரவுண்ட் உள்ளவர்கள் எல்லாம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இன்றைக்கும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அலைந்து இருக்கிற ஒரு அனுபவத்தில் இருக்கும் பொழுது, நாம் ஒரு இடத்துல சமாதானமா இருக்கும் பொழுது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நாம நினைத்து பார்க்க வேண்டும், இதற்கான பாத்திரன் அல்ல, நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. அப்போ உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளி, இந்த ஒளி நம்மேல் பிரகாசித்ததனால்தான் நாம் இப்ப இருளின் அனுபவத்துல இல்ல, இருளின் ஆளுகையில நாம இல்ல. இல்லை என்றால் இருட்டின் அனுபவம் என்னென்ன? அடிமைத்தன அனுபவம், பாவ சுபாவ அனுபவம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், தீய சுபாவ அனுபவம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஒளிந்திருக்கிற அனுபவம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், வெளியே தலை காட்ட முடியாத அனுபவம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், இருள் பயத்தோடு இருக்கிற அனுபவம், அதான் இருண்ட வாழ்க்கை, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இருள் என்கிறது சிம்பாலிக்கா சொல்கிறது அடிமைத்தனம், தீமை, பாவம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கொஞ்ச காரியங்களை, ஓரிரு காரியங்களை, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஓரிரு காரியங்களை, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் வேதத்திலிருந்து நாம தியானிக்கலாம். முதலாவதாக அடிமைத்தன இருள், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், அடிமைத்தன இருள், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய பாவத்தின் காரணமாக, மீறுதல்களின் காரணமாக ஆண்டவர் என்ன செஞ்சார்? அடிமைத்தனத்திற்கு அவர்களை ஒப்பு கொடுத்தார். 430 வருடம் ஈஜிப்திலே அடிமைத்தனத்தில் ஆயிருக்கிறார்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். யோசேப்பை அறிந்திருந்த ராஜாக்கள் இருந்த வரைக்கும் அவங்க எப்படி இருந்தாங்க? நல்ல விதமாக இருந்தாங்க. யோசேப்பை அறியாத ஒரு ராஜா எழும்பினான். எங்க? எகிப்தில. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எகிப்தில யோசேப்பை அறியாத ஒரு ராஜா எழும்பும் பொழுது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அன்றிலிருந்து அவர்களுடைய அடிமைத்தனம் ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அன்றிலிருந்து அவருடைய அடிமைத்தனம் ஆரம்பிக்கிறது. அடிமைத்தனம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். என்னவெல்லாம் அடிமைத்தனத்துல நடக்கும்? சுயமா நம்ம என்ன செய்ய முடியாது? ஒரு வேலை செய்ய முடியாது. சுயமா நம்ம ஒரு வேலை செய்ய முடியாது. நாம நினைத்த இடத்திற்கு நம்மளால என்ன செய்ய முடியாது? போக முடியாது. அடிமைத்தனம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நாம் விரும்பின வேலையை செய்ய முடியுமா? முடியாது. அவங்க கொடுக்கிற வேலையை தான் நம்ம என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். விரும்பின ஒரு சாப்பாடு சாப்பிட முடியுமா? முடியாது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த அனுபவத்துல எல்லாம் நம்ம ஒரு காலத்துல ஆயிருந்தோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நாம் விரும்பின ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஒரு உணவை சாப்பிட முடியாது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நாம் விரும்பின ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஒரு இடத்திற்கு நம்ம போக முடியாது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த அனுபவத்திலிருந்து என் தேவனாகிய கர்த்தர் ஒளியாய் நம்மில் பிரகாசித்தார். நாம் அதிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் அதிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இடத்திலிருந்து ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தேவனை நோக்கி பார்க்க கூட அவர்களால முடியல. அவருடைய பெருமூச்சு விட்டார்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவருடைய பெருமூச்சு விட்டார்கள். அந்த பெருமூச்சு தேவ சன்னதியில எட்டினது என்று பார்க்க முடியும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுக்கு என் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நினைவு கூர்ந்தார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், தேவன் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே நமக்குள்ளே வைத்திருக்கிற I have a plan for you. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த பிளான் ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். நாம் ஒரு வாரத்தில் அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய நல்ல செயல்களினாலோ நாம் செய்த நன்மைகளினாலோ அவர் நம்மை நினைத்து பார்த்த அந்த ஒளி பிரகாசிக்கவில்லை. மாறாக நமக்கு உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே, தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே என்னையும் உங்களையும் குறித்து தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். அந்த திட்டம், அந்த வாக்கு தத்தத்தை என் தேவனாகிய கர்த்தர் அடிமைத்தனத்தில் நானாயிருந்த பொழுது, நீங்களாயிருந்த பொழுது என் தேவனாகிய கர்த்தர் நினைவு கூர்ந்தார். அவர் நினைவு கூர்ந்ததன் பிரதிபலன் தான் நாம் இயேசுவை அறிந்து கொண்டோம். அந்த ஒளி நம்மேல் பிரகாசித்தது. ஹல்லேலூயா. அந்த ஒளி நம்மேல்
பிரகாசித்தது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23 முதல் 25 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. சில காலம் சென்றபின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சன்னதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு செய்த உடன்படிக்கை வாக்குத்தத்தங்களை என்ன செஞ்சார்? நினைவு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். எஸ், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரு காலத்துல நம்ம அடிமைத்தனமா இருந்தோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் ஆயிருந்த பொழுது மோசே என்கிற ஒருவரை என் தேவனாகிய கர்த்தர் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அனுப்பி ஒரு வெளிச்சத்தை காண செய்தார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதே போல சில தேவ மனிதர்களை, அந்த தேவ உறவுகளை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மோசேயை போல தந்தார். அது நாம் செய்த நல்லதல்ல, நாம் செய்த நற்கிரியைகளினால் அல்ல, மாறாக ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே, தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே நீங்களும் நானும் என்னவாக வேண்டும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் என்று நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை என் தேவனாகிய கர்த்தர் என்ன செஞ்சாரா? நினைவு கூர்ந்து இன்றைக்கு நாம் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி இருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த வெளிச்சம் நம்மேல் பிரகாசித்தது. அடுத்தது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இருளின் அனுபவம். அடுத்த இருளின் அனுபவம் என்ன? ஒளிந்திருக்கிற அனுபவம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஒளிந்திருக்கிற அனுபவம். ஒளிய காரணம் என்ன தெரியுமா? ஒளிய காரணம் என்ன? தேவனுடைய பிரமாணங்களை மீறுகிறது தான் ஒளிய காரணம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தேவன் கொடுத்த பிரமாணத்தின்படி நம்ம வாழ்ந்தா ஒருவேளை என்ன செய்வோம்? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஒருவேளை என்ன செய்வோம்? மரித்து போவோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சாப்பிட காசு இல்லை. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சாப்பிட காசு இல்லை. தேவனுடைய பிரமாணம் திருடக்கூடாது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். திருடக்கூடாது. தேவனுடைய பிரமாணம் திருடக்கூடாது. திருடக்கூடாது. சாப்பிட காசு இல்லை. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தேவனுடைய பிரமாணத்தை நம்ம பிடித்துக் கொண்டிருந்தால் எந்த வரைக்கும் போகும்? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். மரணம் மட்டும் நம்மை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். மரணம் நம்மை சூழ்ந்து கொள்ளும். ஆனால் ஒளிந்திருக்க வேண்டிய அனுபவம் வராது. ஆனால் திருடனா ஒளிய வேண்டிய அனுபவம் இருக்கும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒளிய வேண்டிய அனுபவம் இருக்கும். தேவனுடைய கட்டளையை மீறினா ஒளிந்திருக்க வேண்டிய அனுபவம் வரும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒளிந்திருக்கும், வெளியே தலை காட்ட முடியாத அனுபவம் வரும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். புத்தியீனமாய் நடந்தால் வெளியே தலை காட்ட முடியாது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அளவுக்கு அதிகமாக, தேவைக்கு அதிகமாக கடன் வாங்குவது தவறு. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். வெளியே தலை காட்ட முடியாது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். போதும் இருக்கிற மனதுடைய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதும் என்கிற மனதுடைய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். இல்ல 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 நான் 30 லட்சம் ரூபாய்க்கு கடன் வாங்கி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் எதிர்த்த வீட்டை போல இல்ல, என்னுடைய சமுதாயத்தில் இருக்கிற மற்ற வீடுகளை போல நானும் ஒரு 2 நிலையில ஒரு வீடை கட்டுவேன் என்றால் புத்தியீனம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். புத்தியீனம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். போதும் என்கிற மனதுடைய தேவ பக்தியே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். குடிசையிலே வாழ்ந்தாலும் கடன்காரன் வீட்டுக்கு முன்னால் வராமல் இருந்தால் சமாதானத்துடன் படுத்துறங்கலாம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். குடிசையிலே வாழ்ந்தாலும் கடனாளி வீட்டுக்கு முன்பே தேடி வராதிருந்தால் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் சமாதானமாய் படுத்துறங்கலாம். மாளிகை என்றாலும் வட்டிக்காரன் வீட்டுக்கு முன்பதாக வந்து நிற்கும் பொழுது சமாதானமா என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. சமாதானமாய் இருக்க முடியாது. மீறுதல். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். மீறுதல். வேதத்திலே ஒருவர் கட்டளையை மீறி ஒளிந்திருந்த அனுபவம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8-9 வசனம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தர். பாருங்க, உலாவுகிற. பகலின் குளிர்ச்சியான, எல்லா பகலின் குளிர்ச்சியான வேளையிலும் அந்த ஏதேன் தோட்டத்துல வந்து தேவன் என்ன செய்வாரா? உலாவுவார். யார் கூட? ஆதாமும் ஏவாளுக்கும் கூட பேசி, தன் சிருஷ்டிகள் அல்லவா,
அல்லேலூயா ஸ்தோத்திரம். தன் சிருஷ்டியில் விசேஷமான சிருஷ்டி மனிதன், அதற்கு பின்பதாக அநேக மிருகங்கள், அல்லேலூயா ஸ்தோத்திரம், பறவைகள், இதெல்லாம் இருக்கு. எல்லாத்துடைய உறவாடி உலாவுகிற தேவன் அந்த நாளிலும் வெளிப்பட்டார். வெளிப்படும் பொழுது சத்தத்தை கேட்டாங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த 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 ஒரு அனுபவத்தில் இருக்கிறாங்க. இந்த ஒளிந்திருக்கிற அனுபவத்தில் இருக்கும்போது தேவ சத்தத்தை கேட்க முடியும், ஆனா வெளியில தலை காட்ட முடியாது. அல்லேலூயா ஸ்தோத்திரம். தேவ சத்தத்தை கேட்க முடியும், ஆனா வெளியில தலை காட்ட முடியாது. அல்லேலூயா ஸ்தோத்திரம். கேட்டும் பிரயோஜனம் இல்லை. காரணம் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? மீறி இருக்காங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். நியாயப்பிரமாணத்தை மீறி இருக்கிறாங்க, தேவனுடைய கற்பனையை மீறி இருக்கிறாங்க. தேவ சத்தத்தை கேட்டார்கள். வாசிங்க. அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். ஒளிந்திருக்கிறார்கள். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒளிந்திருக்கிறார்கள். பிரதர், உங்களுக்கும் எனக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு வச்சுங்களேன், நான் உங்க முன்னாடி வந்து நிற்க அல்லேலூயா ஸ்தோத்திரம் தயங்குவேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம். நான் உங்க முன்னாடி வர்றதுக்கு தயங்குவேன். நான் ஒளிந்து போக தான் பார்ப்பேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஏன்னா நான் உங்களுக்கு விரோதமாக ஏதோ செஞ்சிருக்கேன். அல்லேலூயா ஸ்தோத்திரம். நீங்க என் முன்னாடி வந்து நிற்க பயப்படுறீங்கன்னா நீங்க ஏதோ என்னிடத்திலிருந்து மறைக்கிறீங்க, ஏதோ எனக்கு விரோதமாக செஞ்சிருக்கிறீங்க. தேவ சமூகத்திலிருந்து விலகி ஒளிந்திருக்கிற அனுபவம் ஆதாமுக்கு ஏவாளுக்கு ஏன் வந்தது? அல்லேலூயா ஸ்தோத்திரம். அவர் ஒரே ஒரு கட்டளையை கொடுத்தார். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். தோட்டத்தின் நடுவில் இருக்கிற நன்மை தின்மை அறியக்கூடிய அந்த விருட்சத்தின் கனியை நீங்க புசிக்க கூடாது என்று அந்த கட்டளையை மீறினார்கள். தேவனுடைய சத்தத்தை கேட்டும் அவர்களால் முன்னால வர முடியல. இன்னைக்கு அநேகர் அல்லேலூயா ஸ்தோத்திரம் தேவ சத்தத்தை கேட்டும் அவங்களால வர முடியாத காரணம் தெரியுமா? மீறுதல். தேவ கற்பனைகளுடைய மீறுதல். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் சம்பவித்ததுதான் இன்றைக்கும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சம்பவிக்கிறது. ஏன் அவங்களால வெளியில காட்ட முடியல? வெளியே தலை காட்ட முடியல, பொது வெளியில நிற்க முடியல, ஒரு கல்யாண வீட்டுல ஏன் போய் நிற்க முடியல? அல்லேலூயா ஸ்தோத்திரம். சரியான வாழ்க்கை வாழ்ந்தால் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஒரு ஃபங்க்ஷன்ல போய் முன்னாடி தலையை கொண்டு நிக்கலாமே, ஏன் அவங்களால நிக்க முடியல? அல்லேலூயா ஸ்தோத்திரம். தன் புத்தியீனத்தினால் அல்லேலூயா ஸ்தோத்திரம் எல்லா ஐஸ்வர்யத்தையும் இழந்து நிற்கிறவன். அல்லேலூயா ஸ்தோத்திரம். தன் தகப்பனுடைய ஆஸ்தியை முழுவதுமாக பெற்றுக்கொண்டு அல்லேலூயா ஸ்தோத்திரம் பல ஸ்திரீகளிடத்தில் விற்று போட்ட ஒரு மனிதன், ஒரு மகன் அல்லேலூயா ஸ்தோத்திரம் தன் அப்பாவிடத்தில் திரும்பி வருவதற்கு அவருக்கு வெட்கம், தலை காட்ட முடியல. அல்லேலூயா ஸ்தோத்திரம். தலை காட்ட முடியல. அப்ப அந்த அனுபவம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் இந்த ஒளிந்திருக்கிற அனுபவம் இன்னைக்கு உங்களையுமே அந்த ஒளிந்திருக்கிற அனுபவத்திலிருந்து தேவ பிரசன்னத்துல நின்று ஆராதிக்க, தேவ சமூகத்துல வந்து நிற்க யாரு? எந்த வெளிச்சம் நமக்கு வந்தது? அந்த இருளை மாற்றின வெளிச்சம் யார்? இயேசு கிறிஸ்து. அந்த இருளை மாற்றின வெளிச்சம் யாரு? இயேசு அவர்கள் வெளிச்சமாகிய கிறிஸ்து. அல்லேலூயா ஸ்தோத்திரம். இயேசு வெளிச்சமாகிய கிறிஸ்து. அந்த லைட் ஆஃப் தி வேர்ல்ட். நான் உலகத்திற்கு வெளியா இருக்கிறேன், நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். அடுத்தது வியாதி என்கிற இருள். அல்லேலூயா ஸ்தோத்திரம். எல்லா வியாதியும் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஜெனட்டிக்கலா வர வியாதி இல்லை. அல்லேலூயா ஸ்தோத்திரம். எல்லா வியாதியும் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஜெனட்டிக்கலா வர வியாதி இல்லை. எல்லா வியாதியும் பிசாசினால் வருகிற வியாதி அல்ல. அல்லேலூயா ஸ்தோத்திரம். சில வியாதிகள் நம்முடைய பாவத்தினாலும் வரும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்முடைய மீறுதலினாலும் வரும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அதற்கு அடையாளம் 38 வருடமாய் அல்லேலூயா ஸ்தோத்திரம் பெதஸ்தா என்கிற குளத்தண்டையிலே இருந்த ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். குளம் கலக்கப்படும் பொழுது என்னை யாரும் என்ன செய்யவில்லை, கொண்டு விட ஆள் இல்லை. அல்லேலூயா ஸ்தோத்திரம். பெதஸ்தா என்கிற குளம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். போவோம், நம்ம வாசிப்போம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த வேத பகுதியை எடுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துக்குள்ள வாங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். தண்ணீரில் இறங்குவார்கள், என்ன செய்வார்கள்? எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சுகமாக்கப்படுவார்கள். இப்போ 38 வருஷமாய் வாசிங்க 5ஆம் வசனம். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம்.
இந்த மனிதனுக்கு சொந்தமாக என்ன தகுதி இருக்கிறது? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்பீங்க, அப்படித்தானே? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த குளத்துல அநேகர் இருக்கிறாங்களே, ஏன் இந்த மனிதனை மட்டும் தேடி வந்தீங்க? 38 வருஷம். இட்ஸ் வெரி லாங் பீரியட். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவன் ஒரு தேவனை நோக்கி கூப்பிடவில்லை. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தேவனை அறியவில்லை. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இயேசு யார் என்று அவனுக்கு தெரியாது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆனால் இயேசு அவனிடத்தில் வந்து கேட்கிறார். நம்ம கேள்வி கேட்க நமக்கு அதிகாரம் இல்லை. நான் தான் சொன்னேன் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆரம்பத்தில். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கன்வென்ஷன் எல்லாம் வந்து ஒரு புறஜாதி மனிதர்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவங்க என்ன செய்வாங்க? தன் ஆஸ்திகளை எல்லாம் என்ன செய்வாங்க? இழந்து, டாக்டர்ஸ் எல்லாம் இழந்து, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், டாக்டர்ஸுடைய டாக்டர்ஸின் மேல் வைத்திருந்த நம்பிக்கையை எல்லாம் இழந்து, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், தன்னுடைய ஐஸ்வர்யங்கள், தன்னுடைய சம்பாத்தியங்கள் எல்லாத்தையும் இழந்து, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஒன்றும் இல்லை, வெறுமனே நிற்பாங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இது ஒரு வழி இல்லை. ஆனால் அவங்க யாரு? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், மற்ற ஜாதியார்கள், மற்ற மதத்தினர்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இப்போ ஒரு ஆள் சொல்லுகிறாரு, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், இங்கே ஒரு சுகமளிக்கும், முன்னாடி எல்லாம் கன்வென்ஷன் அப்படிதானே இருக்கும், சுகமளிக்கும் வல்லமையுள்ள ஆராதனை, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், பிரசங்கங்கள், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், கன்வென்ஷன் என்று ஒரு நோட்டீஸ் அடிச்சு ஒட்டுவாங்க, வாஞ்சியோட போவாங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த வாஞ்சி, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், என்ன வாஞ்சி தெரியுமா? எப்படியாகிலும் இயேசுவா, ஓகே, லெட் இட் பி. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இயேசுவா, நான் அந்த கடவுளையும் நம்பி போகிறேன்னு சொல்லி போவாங்க. ஆனா அப்படி நம்பி வர்றவங்க அநேகர் சுகமடைந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அநேகர் சுகமடைந்திருக்காங்க. நாம क्वेश्चन கேட்க முடியாது. ஏன் தெரியுமா? நாம ரட்சிக்கப்பட்டதே கிருபையினாலே, விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தேவ தயவு, தேவனுடைய ஈவினால் தான் நாமே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நம்ம 10 வருஷமா சபையில இருந்துட்டு ஒரு வியாதிக்காக ஜெபித்துக் கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நடக்கல. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இன்னைக்கு புதுசா வருகிற ஒரு புதிய சகோதரியோ சகோதரனோ, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், புற ஜாதியா, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், வேறு மதத்தினர், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், வந்து ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்படியே ஒரு அழுகை அழுதா, ஆண்டவர் என்ன செய்வாரு? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், அவர்களுடைய அந்த ஒரு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், அந்த ஒரு நிமிஷம் திரும்புதல் இருக்குல்ல, அவர்களை சுகமாக்கி விட்டார். ஹல்லேலூயா. நம்ம क्वेश्चन கேட்க முடியாது. ஆண்டவரே, பல ஆண்டுகளாக இந்த விஷயத்துக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் என்று கிருபையினாலே அவர், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை பேதுருவை போல, சகேவை போல எதற்காக எடுத்துக்கொள்ள வேண்டும்? மனம் திரும்புதலுக்காக, தேவ பாதையில நடக்க எடுத்துக்கொள்ள வேண்டும். 10 குஷ்டரோகிகளை ஆண்டவர் சுகமாக்கினார். திரும்பி வந்தது யாரு? ஒரு 9 பேர் விஷயம் திரும்ப வரல. ஆண்டவர் அநேகர் இப்படிப்பட்ட கூடுகைகளிலே, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், தேவன், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், அவருடைய கரத்தின் கிரியை வெளிப்படுத்துகிறார். சுகமாக்கும் வரத்தை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தும் பொழுது எத்தனை பேர் திரும்பி வராங்க? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எத்தனை பேர் திரும்பி வராங்க? அதை பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இங்கே 38 வருடம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். 38 வருடம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். வியாதிஸ்தனா இருக்கு. சரி, இந்த மனிதன் வியாதிஸ்தனானதுக்கு காரணம் என்ன? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். வாசிங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். 14ஆம் வசனம். அதற்கு பின்பு யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி 38 வருஷம் அவனுடைய அனுபவத்துக்கு பின்னதாக இருந்த காரணம் என்ன? பாவம். பாவம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரு அசுத்த ஆவி, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஒரு மனிதனிடத்திலிருந்து புறப்பட்டு போனது. ஹல்லேலூயா. 7 பேரை கூட்டிட்டு வருமா? 7 மடங்குல 7 பேரை கூட்டிட்டு வந்து ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் குடியிருக்கு. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ இந்த இடத்துல 38 வருடம் இந்த மனிதன் என்ன செஞ்சானா? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், வியாதிஸ்தனா அந்த குளத்தின் அண்டையில காத்திருந்த பொழுது, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், குளத்தின் அண்டையில எத்தனை வருஷம் தெரியல, ஆனால் 38 வருஷம் வியாதி உள்ள மனுஷன் அந்த குளத்தின் அண்டையில, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், வருடங்களாக காத்திருந்த பொழுது, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், இயேசு வந்து தொட்டார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், தொட்டுட்டு சொல்றாரு, இனி நீ பாவம் செய்யாத. அப்ப சில வியாதிகள், எல்லா வியாதிகளும் இல்லை, சில வியாதிகள், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், சில காரியங்கள் நம்முடைய பாவத்தினால். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில காமிச்சுட்டாங்க, நான் எந்த இடத்துல நான் குறைபட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்படி ஏதாகிலும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால், கர்த்தாவே ஸ்தோத்திரம், அதை கழுகி சுத்தமாக்க என் தேவனாகிய கர்த்தர் என்னை பலப்படுத்துங்கப்பா.
அப்படி ஏதாவது பாவம் என்னை சூழ்ந்திருக்கும் என்றால் என்னை விட்டு விலகி போக கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அந்த தொடர்ந்து செய்கிற அந்த பாவத்திலிருந்து என்னை மாற்றுங்கப்பா என்று நாம கேட்கலாம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்போ இப்படிப்பட்ட அனுபவத்திலிருந்து ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பல வியாதிகள் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நம்மை இருள் சூழ்க மூழ்கடிக்க இருளில் நம்மை தள்ளி விடுவதற்கு இந்த வியாதிகள் நம்மை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நல்லா ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒரு ஜெப அனுபவம், நல்ல ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஆராதனை அனுபவம், நல்ல தேவனோடு கூட ஒப்புரவாகி போகிற ஒரு ஜீவிதத்துல ஒரு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பிசாசானவன் இந்த வியாதி என்கிற ஒரு இருளை கொண்டு போட்டு என்ன செய்வான்? நம்மை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இருட்டிலே தள்ள பார்ப்பான். ஆனால் அங்கேயும் பிரகாசிக்கிற என் தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னை விடுவிக்க முடியும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எங்க வாழ்க்கையில பல முறை அந்த அனுபவம் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். வியாதியினால் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் எங்களை இருளிலே தள்ள அவன் பல முறை முயற்சி செய்து விடுகிறோம். என் தேவனாகிய கர்த்தர் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கத்துடன் உன்னை சேர்த்துக் கொண்டேன் என்று சொல்வது போல அவர் என்ன செஞ்சார்? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கைவிடாதபடிக்கு நம்மை சேர்த்து எங்களை சேர்த்து கொண்டு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அந்த பொழி எங்களை விட்டு விலகாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அடுத்த ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 1-2 காரியங்கள் கூட இருக்கிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தீமை. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அல்லது பிறருக்கு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பிறருக்கு தீமையாக ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பிறருக்கு நன்மை செய்வதான் ஆண்டவர் நம்ம என்ன செஞ்சிருக்காரு? அழைத்திருக்கிறார். ஆனா பிறருடைய வாழ்க்கையில தீமைக்காக அவருடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அது ஒரு இருள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அது ஒரு இருள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பிறருக்கு இடர்தலாய் நாம என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. மற்றவருடைய வாழ்க்கையில நாம ஒரு இடர்தலாக இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை இருண்டு போனாதான் பிறருக்கு இடர்தலா இருப்போம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கண்மூடித்தனமான வாழ்க்கை. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவர் நமக்கு ஒரு அசைன்டு ட்ராக் கொடுத்திருக்கிறார். இன்ன பிரகாரமா தான் நீ வாழணும், ஒரு வரைமுறையோடு நீ வாழணும். அதான் ஆண்டவருடைய திருவசனம் நம்மை போதிக்கிறது. ஆனால் கண்மூடித்தனமாக ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் முட்டாள்தனமாக மூடத்தனமாக ஒரு வாழ்க்கை நம்ம வாழுகிறோம்னா அதுக்கு பேர் என்னது? இருள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்படி வாழ்ந்த ஒரு மனிதன் தான் சவுல். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாடு சவுல் இல்ல, புதிய ஏற்பாட்டிலே உள்ள சவுல். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதெல்லாம் இருளிலே நடமாடினான். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இருளிலே நடமாடினான். தான் பின்பற்றி கொண்டிருந்த அந்த யூத மார்க்கத்தில் பக்தி வைராக்கியம் உள்ளவனாக இருந்து அவன் என்ன செஞ்சான்? எல்லாரையும் துன்பப்படுத்தினான். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பவுலை குறித்து சொல்வதை பாருங்க. பவுலுடைய முற்கால வாழ்க்கை வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 1 முதல் உள்ள வசனங்களை வாசிங்க. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் யாரு கிறிஸ்து மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரீகளையாகலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினார். ஜஸ்ட் இமேஜின் தட். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஊழியத்திற்கு புறப்படுகிற ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அல்லது ஒரு பிரசங்கத்துக்கு போகிற ஸ்திரீகளையோ புருஷர்களையோ கண்டா உடனே நினைச்சுவாங்க ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அல்ல பிடித்து கொண்டு போகிற ஒரு குரூப். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சிறைப்படுத்துகிற ஒரு குரூப். இன்றைக்கு இந்தியாவில் அநேக இடங்கள் அப்படி இருக்கிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒருவனாக தான் யார் இருந்தது? ஒரு துஷ்ட சக்தியாக தான் யார் இருந்தது? சவுல் என்கிற வாலிபன் இருந்தான். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சவுல் என்கிற ஒரு வாலிபன், கட்டுமஸ்தான வாலிபன், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் யூத மார்க்கத்தானாகிய வாலிபன். அவன் இருந்தது எப்படி? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் சபையை துன்பப்படுத்துகிறவன். மணிப்பூர்ல எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கேன்ல. இப்படிப்பட்ட ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் சிறுபான்மையானவர்கள், அதான் கிறிஸ்தவர்கள் யாரு? சிறுபான்மையானவர்கள். அவர்களை ஒடுக்குகிற ஒரு வேலையை தான் யார் செஞ்சிட்டு இருந்தது? சவுல் செஞ்சிட்டு இருந்தது. இப்படி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நாம இப்படிப்பட்ட துன்பங்களை எல்லாம் செய்ய மாட்டோம். ஆனா அநேக இடறுதல்களை நாம பண்ணிருக்கோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அநேக பிறருக்கு இடறுதலை நாம பண்ணிருக்கோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரு காலத்துல நம்ம அநேகருக்கு பிரயோஜனம் இல்லாத, அநேகரை இடரல் பண்ணுகிற, அநேகரை துன்பப்படுத்துகிறவர்களாக நாம் ஒரு காலத்துல காணப்பட்டோம். ஒருவேளை நம்முடைய தாய் தகப்பனா, ஒருவேளை நம்முடைய சகோதரர்கள், ஒருவேளை நம்ம உறவினர்கள், ஒருவேளை நம்ம ஆசிரியர், ஒருவேளை நம்ம ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கூட வேலை பார்க்கிறோம். வேறவர் ஹூவர் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஏதோ ஒரு காரியத்துல அவர்களுக்கு இடர்தலாம் நாம இருந்திருப்போம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரு நாள் வெளிச்சம் சடுதியாய் பிரகாசித்தது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம்.
அவன் தமஸ்குவுக்கு போகிற வழியிலே, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், வாசிங்க அந்த வசனத்தை. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சடிதியிலே அவன் நினைத்ததல்ல, நாமும் ஒரு காலத்துல இந்த ஒளியை நினைத்தவங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சடிதியிலே, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த நேரமும் நாளைக்கு இப்ப உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஏன்னா சடுதியிலே ஒரு தொடுதல் நடந்தது, ஒரு வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையிலே பிரகாசித்தது. that point, that the turning point. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த வெளிச்சத்துக்கு முன்னதாக அவனால நிற்க முடியல, கீழே விழுந்தான். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அவனால பார்க்க முடியல, கண் குருடாய் போனது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அதற்கு பின்னாடி நடந்த சம்பவங்களை எல்லாம் நமக்கு தெரியும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். சடுதியிலே ஒரு ஒளி, கண்மூடித்தனமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். ஒரு யார் பேச்சையும் கேட்கல, தனக்கு தோன்றினபடி நடந்த ஒரு வாழ்க்கை. நாம் ஒரு காலத்துல நமக்கு தோன்றினபடி கண்மூடித்தனமாக மனம் போன போக்கில ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சடுதியில வாழ்ந்து கொண்டிருந்தோம். சடுதியில ஒரு வெளிச்சம் நம்மை பிரகாசித்தது, நம்முடைய வாழ்க்கையை மாறினது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த வெளிச்சம் இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை கொண்டு வந்தது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். என்ன ஒரு லட்சியமும் இல்லாதபடிக்கு, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், மனம் போன போக்கில, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், யாரோ ஒருவர் நம்மை கண்ட்ரோல் பண்ணது போல, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், மனம் போன போக்கில, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், நாம் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது தேவனானவர் சடுதியிலே, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், கிறிஸ்துவாக வெளிச்சம் நம்மை பிரகாசிக்க செய்தார். ஹல்லேலூயா. அந்த வெளிச்சம் பிரகாசித்த போது நம்முடைய வாழ்க்கையில செஞ்சது, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், பிரகாசித்தது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கடைசியாக பயம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பயம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பயம் என்ன தெரியுமா செய்யும் நம்ம வாழ்க்கையில? போதும், இதுக்கு மேல என்னால ஓட முடியாது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இதுக்கு மேல என்னால பிரயாணிக்க முடியாது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இதுக்கு மேல என்னால ஒன்றுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். தேவ திட்டத்திற்கு விரோதமாக பயம் நம்மை ஒடுக்கி போடும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பயம் நம்மை தேவ திட்டத்திற்கு விரோதமாக ஒடுக்கி போடும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நல்லா தான் ஓடிக்கொண்டிருந்தோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அடிமைத்தனம், இருளின் ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? பயம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நமக்கு கர்த்தர் தந்திருக்கிறது எப்படிப்பட்டதான மனதை தந்திருக்கிறார்? பயமுள்ள இருதயத்தை தராமல் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள, அன்பும் தைரியமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். நமக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆவியை தந்திருக்கிறார்? தைரியமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார். பயத்தின் ஆவி ஆண்டவர் என்ன செய்யல? தரல. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இங்கே எலியா, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், மிகப்பெரிய, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், தேவனுடைய, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், பிரவாசகன், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், தீர்க்கதரிசி. எலியா தீர்க்கதரிசி எசபேலுடைய வார்த்தையை கேட்டு பயந்து ஓடி போகிற அனுபவத்தை பார்க்க முடியும். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம். எலியா, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், போதும், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், போதும் ஆண்டவரே, நான் ஓடினது போதும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எல்லாரையும் கொன்று போட்டுட்டாங்க, என்னையும் கொன்று போட்டுருவாங்க. எல்லாரையும் யார் சொல்றது? யாரு? பாகாலின் தீர்க்கதரிசிகளாகிய 850 தீர்க்கதரிசிகளை நிறுத்தி கொண்டு அவர்களுக்கு முன்பதாக வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி தேவனுடைய மகிமையை காண்பித்த எலியா தீர்க்கதரிசி மாத்திரமல்ல, இந்த 850 தீர்க்கதரிசிகளையும் கீசோன் ஆற்றண்டையிலே வெட்டி போட்டு, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், மிக தைரியமாக தேவனுக்கு ஊழியம் செய்து வந்த எலியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இப்போ ஒரு எசபேல், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஆகாபினுடைய மனைவியாகிய எசபேல் வார்த்தையை கேட்டு போதும் ஆண்டவரே என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். போதும், என்னால நீ ஓட முடியல. ஒரு சூறை செடியின் கீழ் படுத்திருக்கிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவர் தளர விடல. நாமும் அநேக இடங்கள்ல பயந்து, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், தேவ திட்டத்துக்கு விரோதமாக, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், அதற்கு மாறுபாடாக நாம் ஓடின நாட்கள் உண்டு. அங்க ஆண்டவர் நம்மை கைவிடல. ஒரு வெளிச்சமாக, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஆண்டவர் பிரகாசித்தார். அப்பவும் இறைச்சியும், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், கொண்டு கொடுத்தார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அப்பவும், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஒரு துருத்தி தண்ணீரும், அப்பவும் ஒரு துருத்தி தண்ணீரும் கொண்டு கொடுத்தார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அங்கிருந்து தூதனானவர் திரும்பவும் கேட்கிறார், எலியாவே, உனக்கு இங்கே என்ன வேலை என்று கேட்டு, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், அங்கிருந்து புறப்பட்டு செல்வதை பார்க்க முடியும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரு காலத்துல இந்த இருளில், ஹல்லேலூயா அனுபவத்துல, பயத்தின் அனுபவத்துல நாமும் இருந்தோம்.
ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பயந்து 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 இருந்தோம், எல்லா விஷயத்திலையும் பயம். ஆனால் ஆண்டவர் நமக்கு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பயமுள்ள ஆவியை கொடாமல் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் தைரியமும் ஹல்லேலூயா அன்பும் ஹல்லேலூயா தைரியமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆவியை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? தந்திருக்கிறார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். பேதுரு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், சகேயு, சவுல், எலியா 38 வருஷம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் குளத்தட்டையில் இருந்த அந்த மனிதர், இவர்கள் எல்லாரும் இருளின் அனுபவத்தில் இருந்தார்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரு நாள் வெளிச்சம் தொட்டது. இப்படிப்பட்டதான அனுபவத்துல நீங்களும் நானும் என்ன செஞ்சிருந்தோம்? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் என்ன செஞ்சிருந்தோம்? இருளின் அனுபவத்தில் இருந்தோம். ஆண்டவர் நமக்கு வெளிச்சத்தை தந்தார். ஒரு தனி மனிதனுக்கு மட்டும் இல்லைங்க, ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுப்பது ஒரு தேசத்திற்கும் தேவன் வெளிச்சத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நாம ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நாம முகாந்திரம் நம்முடைய குடும்பம் பிரகாசிக்கும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நாம முகாந்திரம் நம்முடைய குடும்பம் முகாந்திரம் நம்முடைய சமூகம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் சமுதாயம் பிரகாசிக்கும். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஒரு தேசத்தையே பிரகாசிக்க பண்ணுகிறார். கடந்த நாட்கள்ல ஒரு செய்தி நம்ம ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் செய்தியை கேட்டோம்ல. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கலீலி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் செபுலூன் நப்தலி தேசங்களுக்கு இயேசுவானவர் இருளில் இருக்கிற ஜனங்கள் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் என்னத்தை கண்டார்கள்? வெளிச்சத்தை கண்டார்கள். அந்த வசனத்தை வாசித்து ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 12 முதல் 16 வரை உள்ள வசனங்கள். Matthew chapter 4 verse 12 to 16. யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு கலிலியாவுக்கு போனார். போய் நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரை அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலியாவிலே இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியில் உரைக்கப்பட்டது இங்கே நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரு காலத்துல இருளின் அனுபவத்துல நம்ம அந்த வசனத்தை தியானித்தல்ல, கலீலி ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கலீலியா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த தேசம் இருளின் அனுபவத்தில் இருந்தது. இயேசு அங்கே வந்த பொழுது அந்த இருள் விலகி பிரகாசி இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். வெளிச்சத்தை கண்டார்கள். நம்மை ஒளி செய்த பிரகாசிக்க செய்த மெய்யான ஒளி யாரு? இயேசு. சத்தமா சொல்லுங்க. நம்மை இருளில் இருந்து ஒளியச் செய்த பிரகாசிக்க செய்த அந்த மெய்யான ஒளி யார்? இயேசு. இந்த இயேசுவை விட்டு அந்த அன்பை விட்டு நம்ம எங்க போக முடியும்? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். எங்க போக முடியும்? இந்த இயேசுவை விட்டு போக யாருக்காவது ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் மனது இருக்கிறதா? ஒரு முறை ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவர் சீஷர்களை நோக்கி கேட்பாங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அவர் பரலோக ராஜ்யத்தை குறித்தும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அநேக ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் உள்ளான ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் மேலான காரியங்களை பிரசங்கிக்க ஆரம்பித்த பொழுது என்ன செய்வாங்க? அநேகர் அவரை விட்டு பின்வாங்கி போவாங்க. அப்ப உடனே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவர் கேட்பார் சீஷர்களிடத்துல, நீங்களும் போக மனதா இருக்கிறீர்களா என்று. நீங்களும் போக மனதா இருக்கிறீர்களா என்று. அதற்கு பேதுரு எந்த பேதுரு? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நாம தியானித்த இல்ல ஒரு இருளின் அனுபவத்தில் இருந்த ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அவன் கிடைத்த ஆசீர்வாதத்தினால் ஒரு மனம் திரும்புதல் இருந்தாச்சுல, அந்த பேதுரு சொல்கிறார், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று. என்ன உண்டு? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். கண்களை மூடலாமா? ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். நம்ம யாரிடத்துல போவோம்? நம்மை விடுவித்தவர், நம்மை மனம் திரும்ப செய்தவர், நம்மை இரட்சித்தவர், நம்மை ஆசீர்வதித்தவர், நம்மை இருளுக்கு விலக்கி பாதுகாத்தவர்.